திருப்பூர் மாவட்டம் வேலாயுதம்பாளையம் ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி கட்டடம் மற்றும் அங்கன்வாடி மையத்தை தனியார் கோயில் நிர்வாகம் ஆக்கிரமித்து அராஜகத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் விஜயன் வழங்கும் கூடுதல் தகவலை இப்போது கேட்கலாம். விஜயன், தற்போது என்ன மாதிரியான ஆக்கிரமிப்பு அந்த பகுதியில் நடைபெற்றிருக்கிறது? வணக்கம் பூர்ணிமா. அதாவது திருப்பூர் மாவட்டம் அவினாசி அருகே அந்த வேலாயுதம்பாளையம் ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி இருக்கக்கூடிய கட்டடமும் பள்ளி கட்டடமும் அதே மாதிரி அங்கன்வாடி மையத்தையும் இருக்கக்கூடிய கட்டடத்தையும் சுற்றிலும் தனியார் கோவில் நிர்வாகம் சுவர் எழுப்பி ஆக்கிரமிப்பில் ஈடுபட்டிருக்காங்க. அதாவது 6 ஆண்டுகளாக அந்த கோவிலில் இருக்கக்கூடிய அந்த பூசாரி பள்ளியினுடைய வகுப்பறையை வீடாக பயன்படுத்தி வந்தது அவலமும் இப்போ காணப்படுது. அதாவது இது குறித்து தகவல் தெரிவித்தும் கண்டுகொள்ளாத குழந்தைகள் வளர்ச்சி திட்ட அதிகாரிகள் என அந்த பகுதி மக்கள் வேதனை அடைஞ்சிருக்காங்க. இந்த பழுதடைந்த கட்டடத்துல தான் அங்கன்வாடி குழந்தைகள் தற்போது கல்வி பயிலக்கூடிய நிலையில் இருப்பதால அந்த கட்டடம் இடிந்து விழக்கூடிய அபாயம் காணப்படுது. அதாவது திருப்பூர் மாவட்டம் அவினாசி அருகே வேலாயுதம்பாளையம் கிராமத்துல அங்கன்வாடி மையம் செயல்பட்டு வருது. இந்த பழைய அங்கன்வாடி கட்டடம் இடிந்து விழக்கூடிய அபாயகரமான நிலையில் இருந்ததால அதன் அருகிலேயே புதியதாக அங்கன்வாடி கட்டடம் கட்டப்பட்டது. அதன் அருகிலேயே ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளியினுடைய 3ஆம் வகுப்பு 4ஆம் வகுப்புக்கான வகுப்பறைகள் கட்டப்பட்டு அதுல 25 மாணவர்கள் கல்வி பயின்று வந்தாங்க. இந்த மாணவர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து வந்ததுனால இந்த இங்கு கல்வி பயின்ற மாணவர்கள் கடந்த 2018ஆம் ஆண்டு ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளிக்கு மாற்றம் செய்யப்பட்டு பள்ளிகள் ஒன்றிணைக்கப்பட்டது. இதனிடையே இந்த பள்ளிக்கு அருகில் இருக்கக்கூடிய தனியார் நிர்வாகம் மூலம் நடத்தப்பட்டு வரும் பாலமுருகன் கோவில் புனரமைப்பு பணிகள் நடைபெறுவதாக கூறி அந்த கோவில் நிர்வாகத்தினர் அருகில் இருக்கக்கூடிய புதியதாக கட்டப்பட்ட அந்த அங்கன்வாடி கட்டடத்தில் இருந்த அந்த வகுப்பறைகள் நாங்க கோயிலினுடைய பொருட்களை வைப்பதற்காக பயன்படுத்தி கேட்டிருக்கு. அந்த புதிய அங்கன்வாடி கட்டடத்தை அங்க கல்வி பயின்றிருக்கக்கூடிய அந்த 10 குழந்தைகளையும் அருகில் இருக்கக்கூடிய அந்த பழைய அங்கன்வாடி கட்டடத்திற்கு மாற்றம் செய்யறாங்க. அதனைத் தொடர்ந்து இந்த கோவில் நிர்வாகத்தினர் அந்த கோவிலை சுற்றிலும் மதில் சுவரை கட்டிய போது இந்த அங்கன்வாடி மையமும் இந்த 4, 5ஆம் வகுப்புக்குரிய அந்த வகுப்பறை கட்டணம் கொண்ட அரசு பள்ளி கட்டடத்தையும் சுற்றிலும் மதில் சுவரை கட்டி ஆக்கிரமிப்பு செய்து இந்த கோவில் வளாகத்தை மாத்துறாங்க. தற்போது பழைய அங்கன்வாடி கட்டடம் செயல்பட்டு வரக்கூடிய அந்த பழுதடைந்த நிலையில மிகவும் அங்க விசஜந்துக்கள் அதிகமா காணப்படுது. இந்த குழந்தைகள் அங்க அச்சுறுத்தி வருவதாகவும் இடிந்து விழக்கூடிய ஒரு நிலையும் காணப்படுது. இந்த நிலையில இந்த பழைய அங்கன்வாடி கட்டடத்துல குழந்தைகளுக்கு உணவு சமைப்பதற்கு கூட தனியான சமையல் அறையும் கூட கிடையாது. ஆனா ஊராட்சி ஒன்றிய துவக்க பள்ளியில 4, 5ஆம் வகுப்புகளுக்கு செயல்பட்ட அந்த வகுப்பறையில தான் தற்போது இந்த தனியார் கோவில் நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய அந்த பூசாரி குடும்பத்தினர்கள் தங்கி இருக்கக்கூடிய ஒரு அவல நிலையும் காணப்படுது. இது குறித்து தனியார் அந்த கோவில் நிர்வாகம் ஆக்கிரமிப்பு செய்தது தொடர்பாக புகார் தெரிவித்து வட்டார வளர்ச்சி அலுவலரோ தாசில்தாரோ குழந்தைகள் வளர்ச்சி திட்ட அலுவலர்களோ இதுவரைக்கும் எந்த விதமான நடவடிக்கை மேற்கொள்ளலங்கிறத அங்க இருக்கக்கூடிய பெற்றோர்களும் அந்த பகுதி மக்களுடைய பெரும் குற்றச்சாட்டா இருக்கு. பூர்ணிமா, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி விஜயன்.